ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ரெண்டு முக்கிய செய்திகளை பத்தி நம்ம பார்ப்போம். ரசாயன துறையில வரி பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. அரசின் வரி விதிப்பு கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே போல MSCI இந்தியா இண்டெக்ஸ்ல சேரக்கூடிய பங்குகளை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ரசாயன நிறுவனங்கள் மீதான வரி விதிப்பு ஆன்டி டம்பிங் டியூட்டிங்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இந்தியா ஆனது சீனா, ஐரோப்பிய யூனியன் மற்றும் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சில ரசாயனங்கள் மீது ஆன்டி டம்பிங் டியூட்டி வரி விதித்துள்ளதுங்க. காரணம் என்ன காரணம் அப்படின்னா, வெளிநாட்டுகளில் இருந்து வரும் ரசாயனங்கள் விலை குறைவாக இருப்பதால் இந்திய நிறுவனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நிறுவனங்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கவும் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு உள்ளதுங்க. இதனால் நம்ம நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய கம்பெனிகள் பிடிலைட்டு, டீபக் நைட்ரேட்டு, பைன் ஆர்கானிக், நவீன் புளோரைடு, புளோரசம் கெமிக்கல் பிரேக் அவுட்ல ஆகிற மாதிரி, குஜராத் புளோரசம் கெமிக்கல் சொல்லுவோம். அதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால அதை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. இது ஆன்டி டம்பிங் டியூட்டிக்கான இந்த வரி விதிப்பு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும். இது இந்திய ரசாயன நிறுவனங்களுக்கு மிகவும் உந்துதலாக பார்க்கப்படுகிறது, சாதகமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த செய்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, MSCI இந்தியா இண்டெக்ஸ்ல மறுசீரமைப்பு எப்பயுமே ஆகஸ்ட் மாசம் பண்ணுவாங்க, ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. அதுல நடக்க மாற்றத்துல சில பங்குகளை சேர்ப்பாங்க. அதில் சேர்க்கக்கூடிய எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்படி சேஞ்ச் பண்ணும்போது நல்ல பங்குகளை முதலீடு பண்ணுவாங்க. இது மூலமா இந்தியாவில் 300 கோடி முதலீடு இந்திய சந்தைக்கு வருவதற்கு வாய்ப்பு அளிக்குங்க. சாத்தியமுள்ள பங்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏர்டெல் எனர்ஜி இருசக்கர மின்சார வாகனங்கள் நிறுவனத்தில் நல்ல நிலையில் இருக்குது அந்த பங்கு. அதனால ஏர்டெல் எனர்ஜிக்கு நல்ல பதிவு இது MSCல ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல செயில் அரசு உடைய எஃகு உற்பத்தி நிறுவனம், கவர்மெண்ட் கம்பெனி, இதுக்கும் இந்த MSCல ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் லென்ஸ்கார்ட் சொல்யூஷன் கண்ணாடி, மூக்கு கண்ணாடி, அதை சில்லறை விற்பனையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது லென்ஸ்கார்ட் டாடா குரூப் கிடையாது, இது ஒரு தனி குரூப். ஓகேங்களா. அப்புறம் செஃபலைட் இந்தியா நீண்ட கால முதலீட்டுக்கு ஏற்ற நிறுவனங்க. இது வேரிங் பிரிசிக்சன் ஜெர்மன் தொழில்நுட்பத்தோட இந்த இது தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி எல்லாமே MSCI இந்தியா இண்டெக்ஸ்ல போகும். இதன் மூலமாக நமக்கு 300 கோடி வருவாய் வர வாய்ப்பு இருக்கு, முதலீடு வர வாய்ப்பு இருக்கு. ஃபார்மால லாரஸ் லேபு, பயோகான் கடந்த காலங்களில் விலை சரிந்திருந்தாலும் தற்போது மீண்டும் கவனிக்கப்படும் மாதிரி இருக்குங்க. நல்லா ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு பயோகான். அப்புறம் ஆப்பர் இண்டஸ்ட்ரி, இது கேபிள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி உற்பத்தி நிறுவனம். இந்த ஆப்பர் இண்டஸ்ட்ரி நல்ல பிரேக் அவுட் ஆக போகுது, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த MSCIல சேர்க்கறதுக்கு ஆட் பண்றதுக்கு குறைந்த அளவு வாய்ப்புள்ள பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிளான்மார்க் பாகுமா சற்று குறைவுதான். ஓகேங்களா. அடுத்து காப்ரோச், அதுக்கும் வாய்ப்பு குறைவுதான். மேக்ஸ் பினான்சியல் சர்வீஸ் அவையும் இந்த பட்டியல இருக்கு. ஆனா இது சேருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்ப்போம். இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா, அரசு ரசாயனத்துறைக்கு ஆதரவான நடவடிக்கை எடுத்துள்ளதால் அந்த துறையை சேர்ந்த பங்குகள் மீண்டும் புத்துயிர் பெறலாம். அதற்காக தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நீங்க இன்றையடைக்கோ சொங்கிக்கு ட்ரேடுக்கோ நீங்க போக்கஸ் பண்ணலாம். அதே போல MSCI குறியீட்டில் பங்குகள் சேர்வது அந்தந்த பங்குகளுக்கு பெரிய முதலீட்டு இன்ஃப்ளோவை வர வைக்கும்.
அதனால அந்த இதுல என்னென்ன பங்கு ஆட் பண்ணுதோ அந்த பங்குகளை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு உங்க டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு உங்க சுய பரிசோதனை பண்ணி செபி ஆலோசனை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல இந்த AUM அசும் சோலார் கம்பெனி ஒரு பிளாக் பேட்டர்ன்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது 350க்கு மேல நிலை பெறுமானில் நாளைக்கு நம்மளுடைய செட்டப்பான திங்கக்கிழமை கையை கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கு நல்லா மேல போகும். இது ஒரு வீக்கான சப்ளை ஜோன் தான். இந்த சப்ளை ஜோனை உடச்சிருச்சு அப்படின்னா நல்லா மேல போக வாய்ப்பு இருக்கு. இந்த ஏத்தம் இந்த பிளாக் போலுடைய ஏத்தம் மேல போகும். அதனால இந்த ஸ்டாக்ஸை நீங்க பார்த்துக்கோங்க. அதே போல புளோகசம் கெமிக்கலும் நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. நல்லா ஒரு செட்டப்ல இது நியூஸும் இருக்கு. இந்த ஸ்டாக்ஸை பார்த்துக்கோங்க. நல்லா மூவிங் ஆகுதுன்னா அலைன்மெண்ட் ஆகி நல்லா இருக்கு. நான் கூட கொஞ்ச நாள் கீழே சைடு வைஸ் வந்துட்டு மேல போகும் அப்படின்னு பார்த்தேன். நியூஸ் இருக்கிறதுனால வேலையுமே பில்டப் ஆகிட்டே இருக்குங்க. இது லாங் டேர்முக்கு நல்ல அருமையான ஸ்டாக்ஸ். இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க. வாழ்க வளத்துடன்.